So good evening students. Today we will see the current affairs analysis dated 25th August 2020. First news, Office of the Attorney General. So and his role in the contempt of court. Criminal cases like contempt of court yara pannanga appadina Supreme Courts with the advisory of the Attorney General they can move the cases. Sumoto and the case edukka mudiyum. Anala consult panna that is not important part of your examination, but Attorney General is important part of your examination. Attorney General of India under Article 76, it's a part of your constitution. You people know he is a chief legal advisor appointed by the president, not for a fixed term. He is a contractual post. அது உங்களுக்கு தெரியும். அவரோட போஸ்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக் அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவர் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு லைக் அப்பாயின்ட் பண்ணால் தகுதியாக இருக்கக்கூடிய பர்சன், விச் மீன்ஸ் அவர் ஏற்கனவே லாயராக 5 years he worked as a high court lawyer இருந்திருக்கணும், ஆர் advocate of some high courts for 10 years, sorry judge of some high court, ஸோ ஹை கோர்ட்டோட ஜட்ஜாக இருந்திருக்கணும் 5 years கேட்டகரி, ஆர் 10 years வந்து அவர் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் லைக் ஹை கோர்ட்ஸில், இல்லைனா எமினன்ட் பர்சன் பிரசிடென்ட் கன்சர்ன் லைக் அவரோட கன்சர்ன்ஸஸ் அடிப்படையில் ஹி இஸ் அ எமினன்ட் பர்சன் அப்படின்ற கேட்டகரியில் ஹி கேன் பி செலக்டட் அஸ் அ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரியா, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் லீகல் மேட்டர்ஸ் ரெஃபர் டு ஹிம், அதை வந்து அவர் பண்ணணும். பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணக்கூடிய கேசஸ் எல்லாமே பார்க்குறது, அது மட்டும் இல்லை எந்த ஒரு லா பண்ணுறாங்களோ தே ஹாவ் டு கெட் அட்வைசரி ஃப்ரம் தி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ he can attend the parliament without right to vote and speak before the parliament. Law சம்பந்தமான விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக he can attend the parliament and he can participate in the debatesல பங்கேற்க முடியும். சிவில் கேசஸில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான சிவில் கேசஸில் he can attend. அது மாதிரி கிரிமினல் கேசஸ்லையும் he can attend. He is the he is the person to defend the government of India. ஆனால் சிவில் கேசஸில் இல்லைனா கிரிமினல் கேசஸில் எந்த ஒரு காரணத்தை கொண்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரான கேசஸில் போய் நிற்கக்கூடாது சிவில் கேசஸில். பட் கிரிமினல் கேசஸ் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் கிவன் வித் த பர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹி கேன் கோ அண்ட் டிஃபெண்ட் எனி பர்சன், ப்ரைவேட் பர்சன் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேசஸில். தென் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு தேர் வில் பி a solicitor general and then 4 additional solicitor general will be there. பவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் எல்லாமே லைக் ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கக்கூடிய கேசஸ் கோர்ட்ஸில் ஹி கேன் அட்டெண்ட், கேமரா ப்ரொசீடிங்ஸில் ஹி கேன் அட்டெண்ட். அப்புறம் பவர்ஸில் பார்லமெண்ட்டில் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு வித்தவுட் ரைட் டு ஓட் வேறு யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. ஈவன் சிஏஜி டோன்ட் ஹேவ் த ரைட், கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருந்தப்போ கூட. பட் அட்டார்னி ஜெனரல் கேன் அட்டெண்ட் தி பார்லமெண்ட். அப்புறம் இவரோட டேர்ம் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, லைக் ஒவ்வொரு கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணும்போது he will be appointed to defend the government கலையும் போது automatically his post will also dissolve ஆகும். So time to time the president will appoint when the new party, so new government form ஆகும்போது time to time the attorney general will be appointed by the president under the recommendation of council of ministers. President is not like அவரோட கான்ஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ண முடியாது, by discretion he can't act, he can't appoint any person. By the union council of ministers ஓட recommendation அடிப்படையில் he can be appointed attorney general. limitations எடுத்துக்கிட்டிங்கன்னா so should not advise or hold a brief against the government of India. criminal casesல without permission he can't attend. அது மாதிரி நீங்கள் இவரோட பவரில் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் ஆஃபீஸ் he can hold. அப்புறம் பிரசிடென்ட்டோட லைக் he hold the office during the pleasure of the president, he can be removed any time by the president on the recommendation of union council of ministers. ஸோ சிஏஜிக்கு இருக்கிற மாதிரியான பவர்ஸ் அண்ட் தென் சேஃப்கார்ட் எல்லாம் கிடையாது, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கிடையாது. ஸோ தேட்ஸ் ஆல். தென் செகண்ட் நியூஸ் வந்து ஒடிசாவோட போண்டா ட்ரைப் பீப்புளுக்கும் COVID-19 அஃபெக்ட் இருக்குது அப்படின்றத ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். லைக் ட்ரைபல் பீப்புள் ரொம்ப COVID-19 அஃபெக்ட் ஆகலை. இப்போ ரீசெண்டாக சில ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் லைக் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க, அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் ஒடிசாவை சேர்ந்த particularly vulnerable tribe all over India 75 particularly vulnerable PVT கேட்டகரி இருக்குது. அதில் 13 வந்து ஒடிசாவில் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் போண்டா ட்ரைபல் கம்யூனிட்டி. ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் ட்ரைப்ஸ்னு பேர். ஸோ இந்தியாவுக்கு மைக்ரெண்ட்டாக வந்திருக்காங்க. ப்ளஸ் they are the first like forest developers in India, forest tribal developers in India. அப்புறம் இவங்களோட சொசைட்டி எடுத்தினா மேட்ரியார்கல் சொசைட்டி. மேட்ரியார்கல் அப்படின்னா லைக் உமன் ஓரியன்ட் சொசைட்டி. உமன் வில் மேரி 5 years 10 years அவங்களோட யங்கர் பர்சன்ஸை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்கள வந்து லைக் அவங்களோட ஓல்டு டைம் பீரியடில் அவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ குட்.
unique dressing style will be there. So I can show the yeah, you can see here. So இவங்களோட dressing style இப்படி தான் இருக்கும். Uniqueness comparing to other tribal people. Then லாங்குவேஜ் வந்து ரெமோ அப்படின்னு பேர், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜ். இது முந்தாரி குரூப் அப்படின்ற முண்டா பீப்புள் நமக்கு தெரியும், முண்டா ட்ரைபல் குரூப்ஸ், அதே அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க. தென் 2 போண்டா குரூப்ஸ் ஆர் தேர், தட் இஸ் அப்பர் போண்டாஸ் அண்ட் தென் லோவர் போண்டாஸ். அப்பர் போண்டாஸ் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருப்பாங்க, லிவிங் இன் இன்ஆக்சசிபிள் ஃபாரஸ்ட் ஏரியா, ரொம்ப ரிமோட் உள்ளே இருப்பாங்க. அதே இது பிளைன்ஸில் லோவர் போண்டா கேட்டகரி பீப்புள் வில் செட்டில். ட்ரைப்ஸ் இன் ஒடிசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 62 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். இந்தியாவிலே அதிகமான ட்ரைபல் பாப்புலேஷன் வாழக்கூடியது ஒடிசா. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா திஸ் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். ஸோ யூபிஎஸ்சியில் தே ஒன்ட் ஆஸ்க், பட் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப் குரூப்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைப், எத்தனை ட்ரைபல் குரூப்ஸ் இருக்காங்க. ஐ வில் ஷோ த கொஸ்டின் நான் போட்டிருக்கேன், யூ கேன் சி. தென் 13 ஆஃப் தம் லைக் இவங்க வந்து பிபிடிஜி கேட்டகரியில் வராங்க. அதில் போண்டா, பிரிகார், சுக்டியா, தென் திதியா, எல்லா நேமும் நீங்கள் படிக்க வேணாம். ரொம்ப நியூஸில் வரக்கூடிய, கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய நேம்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த ட்ரைபல் குரூப்ஸ் எந்த ஊரை சேர்ந்தவங்க. நேற்றுக்கு நான் உங்களுக்கு சில ஃபோல்க் ட்ரெடிஷன்ஸ் சொன்னேன், ஃபோல்க் தேட்டர்ஸ் லைக் தெருக்கூத்து, இதெல்லாம் லைக் பெருபாரி. ஸோ அதே மாதிரியான லைக் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியதை யூபிஎஸ்சி வில் ஒரு சாய்ஸாக வச்சுருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் லைக் இல்லைனா ஃபோல்க் ட்ரெடிஷனை கேட்டுட்டு, மெயின் ட்ரெடிஷனை கேட்டுட்டு, இது இந்த குரூப் எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ 2 ஆப்ஷனும் உங்களுக்கு தெரியும், 2 ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சால் தான் யூ வில் கெட் த கரெக்ட் ஆன்சர். சரியா? தென் போண்டா குரூப்பை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு நான். தென் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் த்ரெட்னிங் குரூப்பில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான் டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆகாத குரூப். ஸோ தேபர் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட். 75 குரூப்ஸ் ஆர் தேர். ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ் அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட லைக் ரொம்ப ரொம்ப ஓல்டு பீப்புளாக இருக்காங்க, ரொம்ப ஓல்டு கேட்டகரியில் இருக்காங்க. தே ஆர் நாட் லைக் அலினியேட்டட் ஒன். நார்மல் சொசைட்டி கூட அவங்க இன்னும் சேரலை அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க. அவங்களோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அவங்களோட லாங்குவேஜ் வாஸ் நாட் டெவலப்டு, ஸ்கிரிப்ட் கிடையாது ப்ராப்பராக. அப்படி இருக்கக்கூடிய குரூப் வில் பி ஆடட் as a particularly vulnerable tribe. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் தி PVTG, that is particularly vulnerable tribal groups in India. PVTG reside in 18 states and 1 union territory. ஸோ இது உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா no need to worry. தேர்ட் ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. தேர் ஆர் 95 particularly vulnerable tribal groups. ஸோ இருளா, கோண்டா, ரெட்டி ட்ரைப்ஸும் உங்களுக்கு, ஸோ தேர் ஆல்சோ லைக் யூ பீப்புள் நோ தட். நேற்று கூட நான் சொன்னேன், இருளர் கம்யூனிட்டி பிலாங்ஸ் டு தி கேரளா ஏரியாவில் வருவாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தெரியலைன்னா கூட இந்த ஆப்ஷன் தேர்டை வச்சு யூ கேன் ரிஜெக்ட் எவ்ரி திங். ஸோ யூ கேன் சி தேர்ட் வராது இல்லையா. ஸோ சி இஸ் த ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். டி, பி அண்ட் 1. ஸோ யூபிஎஸ்சி ரொம்ப டேட்டா ஓரியன்டாக போக மாட்டாங்க. அப்படி அவங்க ஆப்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா தே வில் கிவ் ஈஸி ஆப்ஷன்ஸ் லைக் திஸ். பர்டிகுலராக உங்களுக்கு இந்த 75 particularly vulnerable tribal groups இதில் தெரிஞ்சால் போதும், யூ கேன் ஈஸிலி ஆன்சர் இட். ஸோ பி கேர்ஃபுல் வைல் டோன்ட் பார்த்தோன்னே பயப்படாதீங்க. கொஸ்டினை பார்த்தோன்னே லைக் நீங்கள் படித்த டாப்பிக்கில் இருக்குது அப்படின்றப்போ மேக்ஸிமம் யூ ஹவ் டு ஆன்சர் இட். அதில் சில டைம் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா கரெக்டாக தெரியும், 3ஆவது ஆப்ஷன் தெரியாது அப்படின்றப்போ யூ கேன் எலிமினேட் தி ஆப்ஷன்ஸ். எலிமினேஷன் மெத்தட் மூலமாக யூ கேன் ஆன்சர் ஈஸிலி. சரியா? தென் தேர்ட் கொஸ்டின், தேர்ட் லைக் கரண்ட் அஃபேர்ஸ், தட் இஸ் ரிவர் ரோப்வே ஓவர் தி பிரம்மபுத்திரா ரிவர். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய 4th நினைக்கிறேன். 1.8 கிலோமீட்டர்ஸுக்கு கவுஹாத்தி சிட்டி அண்ட் த நார்த் கவுஹாத்தி டவுனை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 4th one. 2.5 kilometers we having in Gulmarg, Jammu and Kashmir. 4 kilometers is the largest one in India, that is in Auli in Uttarakhand, and the 2 kilometers in Darjeeling, that is also in northeast Sikkim area la varum. ஸோ இதில் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கோன்னா ஜஸ்ட் நேம் மட்டும். சரியா? இது வந்து கவுஹாத்தி டவுனை கனெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. அதர்வைஸ் தே யூஸ் டு கோ பை ஃபெரிஸ். ஃபெரி தெரியும் இல்லையா? ரோரோ ஃபெரி வெஹிக்கிள்ஸ். ஸோ இது வந்து கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதில்ல, பீப்புள்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஃபெரி சர்வீஸை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நேம் மட்டும் தெரிஞ்சால் ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். தென் 4th நியூஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொட்டேஷன் ஆஃப் பஞ்சாயத் சீட்ஸ் பிட்வீன் மென் அண்ட் உமன்.
அது வந்து 50-50 ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஹரியானா கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தே ஆர் லைக் அவங்க டிஸ்கஷன்ஸில் இருக்காங்க. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் 50-50 ஷேரிங் அப்படின்னா ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு லைக் 10 ஒரு பஞ்சாயத்துக்குள்ளாடி 10 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பாதி பெண்களுக்கும் பாதி ஆண்களுக்கும், அதுக்கப்புறம் அதை அப்படியே ரொட்டேட் ஆகி திருப்பி ஒவ்வொரு டேர்முக்கும் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. எனிவே 50% ரிசர்வேஷன் இதெல்லாமே வந்தது நம்மளோட 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், தட் இஸ் 243 ஆர்டிக்கில் அமெண்ட்மெண்ட் பண்ணி we implemented those பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன். அது மாதிரி we having 12th schedule, that is municipality கேட்டகரியில் we having 74th and 73rd கான்ஸ்டியூஷன். இதில் ரெண்டுலேயுமே 33% ரிசர்வேஷன் ஃபார் SC ST and women we having. அதில் நிறைய ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு அதுக்கான முடிவு எடுத்திருக்காங்க, பட் இட் வாஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் ஸ்டில். பீகார், ஆந்திர பிரதேஷ் போன்ற ஸ்டேட்ஸில் எல்லாமே 50%, ஈவன் கேரளா ஐ ஹோப் இட் இஸ் ஹேவிங் 50%க்கு மேலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. இப்போ நம்ம ஊர்களில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுன்சிலர், பிரசிடென்ட் வந்து பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் கவுன்சிலர் ஆம்பளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் பேசிஸில் அடுத்த பாட்டி கவுன்சிலருக்கு லைக் உமன் ரிசர்வேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரி தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆட் ஈவன் ஃபார்முலாவில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன ஹெல்ப் பண்ணோன்னா பெண்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகப்படுத்தும், பெண்களோட எம்பவர்மெண்ட். இப்போ பெண்களோட பாப்புலேஷன் இஸ் ரூலிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஐ ஹாவ் அ டேட்டா. ஸோ டோட்டல் 49 lakh people பஞ்சாயத்து கேட்டகரியில் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா we having 30 டேட்டா இஸ் ராங், நான் சொன்ன டேட்டா தப்பு. 30.41 lakh elected representatives in பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதில் 13.74 lakh ஆர் உமன். இப்போ உமன்ஸ் வந்து அதிகமாக லைக் அப்பாயின்ட் பண்ணப்படுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா எம்பவர்மெண்ட் இஸ் ஹேப்பனிங், லைக் லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அது மெயினாக என்ன அப்படின்னா சைல்டு மேரேஜஸை தடுக்கிறதுக்கும், நியூட்ரிஷன் லெவல் ஆஃப் உமனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அங்கன்வாடி செக்டார்ஸை அதிகமாக டெவலப் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உமன் சென்ட்ரிக் ஓரியன்ட், அப்ரோச்சபிள் ஈஸி பெண்கள் அப்படின்றப்போ இதெல்லாமே இன்னும் லோக்கல் கவர்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுது அப்படின்றதான் நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ லைக் கிராம்ஸ் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 33% இன்றைக்கி அவைல் பண்ணியிருக்காங்க. அதை 50% ஏற்கனவே அதுக்கான பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறது கொண்டு போனாங்க, பட் இட் வாஸ் லேப்ஸ்ட் ஒன். சரியா, 110 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2009 இன்ட்ரடியூஸ் பண்ணி இட் வாஸ் நாட் பாஸ் டூரிங் த மன்மோகன் சிங் பீரியட். ஸோ சேலஞ்சஸ் பிஃபோர் உமன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கான மெயின் ரீசன் வந்து பேட்ரியார்கி. இப்போ நம்ம நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உமன் வந்து பஞ்சாயத்து லீடராக இருப்பாங்க, கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க, பட் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வில் ஓவர் டேக் த ஜாப். ஸோ அது நிறைய நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பேட்ரியார்கி மைண்ட் செட்ஸ் தான். நீங்கள் எப்போவுமே அந்த லைக் அந்த உமன் வந்து இருந்தால் கூட யூ வில் அப்ரோச் ஒன்லி தி பர்சன், ஹஸ்பண்டை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. அதனாலே அவரோட பவர் என்ன ஆகுதுன்னா ஃபேமிலியில் அதிகமாகுது, அவரோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது கம்பேரிங் டு. ஸோ லைக் நம்மளோட ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ஆகுறாங்க. பெண்களுக்கு நிறைய ரைட்ஸ் கொடுத்தோம், ஈவன் நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் இட் இஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இன்அடிக்குவேட் கெப்பாசிட்டிஸ், அவங்களுக்கு நாலேஜ் ஸ்கில் பேசிஸில் ட்ரைனிங் கொடுக்குறது. வயலண்ட் அப்போசிஷன் கம்யூனிட்டி பேஸில் 2 child norm இஸ் ஆல்சோ ரீசன். கேஸ்ட் சிஸ்டம் ஹைரார்கி பேசிஸில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது. லேக் ஆஃப் உமன் அட் அதர் லெவல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கு. எஃபோர்ட்ஸ் பை த கவர்மெண்ட் டு ப்ரமோட் உமன் இன் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். நான் சொன்னேன் இல்லையா, பேப்பரில் மட்டும்தான் இருக்குது, அது ஆட் ஈவன் கேட்டகரியில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே அதில் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மெயின்லி த ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆம்பளை தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்படின்றப்போ ஹவ் த உமன் வில் கெட் பவர். அவங்க வீடுகளில் தான் இருக்காங்க, முக்கியமான மீட்டிங்ஸை மட்டும் கலந்துக்கிறாங்க, மற்ற எல்லா ஒர்க்கும் வில்லேஜ் லெவலில் பண்ணுறது ஹஸ்பண்ட். அதுக்கான காரணம் என்னென்னா யூ ஆர் வீக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் கொண்டு போகிறது, அதுவும் ஒரு ரீசன். சரியா, பேட்ரியார்கி மைண்ட் செட்டில் நீங்கள் சொல்லலாம். தென் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் மூலமாக பெண்களை வந்து பிளான்ஸில் அதுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் லைக் பிளானிங் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் பாடி, அதுக்கு எல்லாத்துக்குமே பெண்களை முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கிராம் பஞ்சாயத் டெவலப்மெண்ட் பிளான், ஸோ அதுலேயும் வந்து பெண்களோட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் பஞ்சாயத் மகிழா யுவா சக்தி அபியான், இட்ஸ் ஓல்டு ஸ்கீம். அதுலேயும் பெண்களை எம்பவர்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பெஷல் கிராம சபாஸ், மகிழா கிராம சபாஸை வந்து நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. எனிவே பீப்புளோட லைக் அப்ரோச் டுவர்ட்ஸ் த உமன் அது மாறணும். பிஹேவியரல் சேஞ்ச் ஹாவ் டு பி மேட். அப்போ தான் உமன்ஸுக்கு வந்து என்ன தான் நீங்கள் ரைட்ஸ் கொடுத்தாலும் அது இம்ப்ளிமெண்டேஷனில் வரும். சரியா, த நெக்ஸ்ட் நியூஸ்,
பார்லமெண்ட்ரி கமிட்டி ஃப்ளாக்ஸ் கன்சர்ன்ஸ் ஓவர் தி டிஎன்ஏ பில்ஸ். டிஎன்ஏ அப்படின்றது இப்போது 2018 இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு லோக்சபாவில் பாஸ் பண்ணப்பட்டு ராஜ்யசபாவில் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான சப்போர்ட் இல்லாதனால இட் லேப்ஸ்ட், அங்கே இன்ட்ரடியூஸே ஆகலை, லேப்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 2019 இது வேணுமா வேண்டாமா அப்படின்றதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு, தட் இஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி. தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது செகண்ட் ரீடிங்கில் வரக்கூடிய கமிட்டி கிடையாது. ஸ்டாண்டிங் கமிட்டின்றது எதிர்கட்சி தலைவர் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க, எதிர்கட்சி பர்சன். தட் இஸ் ஜெயராம் ரமேஷ் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் டிஎன்ஏக்கான ஸ்டாண்டிங் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் பில்லுக்கான ஸ்டாண்டிங் கமிட்டியில் இஸ் த ஹெட் பர்சன். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி இப்போ ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இட் வில் வயலேட் தி ப்ரைவசி. டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்னா என்ன அப்படின்னா கன்விக்டட் பர்சன், லைக் நீங்கள் வந்து ஒரு கேஸில் உங்களை ஒரு பிரதியாக சேர்க்குறாங்க, ஃபியூச்சரில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் பி ஆல்சோ டேக்கன், அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறாங்க டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் மூலமாக. சப்போஸ் நீ கன்விக்ட் இல்லைன்னு தெரிஞ்சால் கூட, நீ வந்து நிரபராதின்னு தெரிஞ்சால் கூட யுவர் டேட்டா வில் பி சேவ்ட். ஸோ அதுக்குன்னு நேஷ்னல் டேட்டா பேங்க் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி. ஸோ இதெல்லாமே சேவ் பண்ணி வைக்கப்பட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணப்படும் போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஆனால் மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் இப்போ என்னோட டேட்டாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா என்னோட கலர், என்னோட ஜீனை பற்றி கிளியரான டேட்டாஸ் அவங்களால லைக் தெரிஞ்சுக்க முடியும், என்னோட பிஹேவியரில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இட் வில் கர்டெயில் மை ஃப்ரீடம், தட் இஸ் ப்ரைவசியை கர்டெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக இந்த பில்லை பொறுத்தவரையும் க்ரைம் பேட்டர்னேஜ் டிஸ்பியூட் பேரண்டேஜ் டிஸ்பியூட் இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணுறது. இப்போது லைக் சம் பீப்புளை வந்து ரெஃபர் பண்ணுறாங்களே, இவன் என்னோட பையன் அப்படின்றதுனால, ஸோ வென் ஹீ பிகம் த ஸ்டார் ஆர் சூப்பர்மேன் எக்ஸெட்ரா. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போது இதை பயன்படுத்த முடியும். அதுக்காக டேட்டா சேவ் பண்ண அந்த டைமில் எடுக்கிறத அதை அழிக்காமல் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இமிக்ரேஷன் இஷ்யூஸ், அப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது ஜீன் வந்து சேவ் பண்ணப்படுது. அப்புறம் க்ரைம் சீன் இண்டெக்ஸில் வரக்கூடிய சஸ்பெக்ட்ஸ், அண்டர் ட்ரையல்ஸில் வரவங்க, அஃபெண்டர்ஸ், சப்போஸ் அவங்க வந்து கன்விக்டட் இல்லைன்னா கூட தேர் டேட்டா வில் பி சேவ்ட். ஸோ இப்படியெல்லாம் பண்ணப்படுறதுனால அது வயலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. நான் உங்களுக்கு சொன்னேன், ஸ்கின் கலர், பிஹேவியர், இல்னஸ், ஹெல்த் ஸ்டேட்டஸ் எல்லாமே அதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். பர்டிகுலர் கேர்ஸ்ட், ஃபியூச்சரில் அது கேர்ஸ்ட் கேட்டகரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அலினியேட் பண்ணுறதுக்கு, அவங்கள லைக் சப்போஸ் ஒரு கேர்ஸ்ட் பேஸ்ட் ஹைரார்கி அதிகமாச்சு, ரூலிங் பார்ட்டி எல்லாமே வந்து கேர்ஸ்ட் பேஸ்ட் ஹைரார்கியில் வந்துட்டாங்க அப்படின்னா லைக் ஈஸியாக சில கேர்ஸ்ட் கம்யூனிட்டி பீப்புளை வந்து ஒடுக்கிறதுக்கான வேலைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரேஜ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ் வந்து சஸ்பெக்ட்ஸ், அண்டர் ட்ரையல்ஸ் இதெல்லாமே அவங்களுக்கு சொன்ன டேட்டா பேங்க் வந்து சேவ் பண்ணுவாங்க. அது தேவைப்பட்டால் ஆக்சுவலாக டெலீட் பண்ணணும். அந்த டெலீட் பண்ணுறது எப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணப்படலை. அதனால தான் இந்த கமிட்டி வந்து அதை இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி ப்ரைவசி அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இட் இஸ் தேர். லைக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸ்லாம் இட் இஸ் தேர். ஸோ சில இடத்துல 80% மேலே பெனிஃபிட் இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் லைக் டேட்டா ப்ரொடெக்ஷனில் நம்ம டெவலப் ஆகலை அப்படின்றப்போ இது வந்து கொஸ்டின் மார்க். ஸோ திருடப்பட்டாச்சு அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் த இந்தியாவோட ஜீனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அண்ட் த ஜினோம் ப்ராஜெக்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவோட ஜீனை பற்றி எந்தெந்த கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, தட் இஸ் ஆஸ்ட்ரோலெட்ஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஆஸ்ட்ரோ ஏஷியன்ஸ் நான் இப்போ சொன்னவங்களுக்கு அந்த ட்ரைபல் பீப்புளை பற்றி. ஸோ நிறைய கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க. எல்லாரோட ஜீனும் வந்து ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஜீனுமே. அப்போ அந்த ஜீனோட ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா ஈஸிலி அவங்கள ட்ரீட் பண்ணுறது, மெடிசின் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கம்யூனிட்டி பீப்புளுக்கு மொத்தமாக சேர்த்து. ஸோ அதுக்கான ஜெனோம் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கில் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம குழந்தைங்க நிறைய மிஸ் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மட்டுமே 1 lakh மேலே சில்ட்ரன் வந்து மிஸ்ஸிங் ஆகுறாங்க. அது மாதிரி நிறைய லைக் மிஸ்ஸிங் பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ணப்படாமல் அது வந்து லைக் புதைக்கப்படுது. இதெல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது ஹெல்ப் பண்ண முடியும். அப்புறம் ரேப், மர்டர் கேசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆர் தேர், பட் ப்ராப்ளம் என்னென்னா ப்ரைவசி இஷ்யூஸ் ஆர் தேர். சரியா? நம்ம ஜெனோம் ப்ராஜெக்ட் நான் சொன்னேன், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா 10,000க்கு மேலே ஜினோம்ஸ் வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜினோம் ப்ராஜெக்ட் வேறு, ப்ரொஃபைலிங் வேறு. சேம் ஜீனை தான் நம்ம லைக் பிரித்து அதை ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம். பட் லைக் ப்ரொஃபைலிங்ன்றது இட்ஸ் பர்பஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ தட்ஸ் ஆல். தென் இந்தியா டஸ் நீட் அ ஃபிஸ்கல் கவுன்சில். ஃபிஸ்கல் கவுன்சில் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், டைம் கம்மியாக இருக்கிறதுனால. ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து இந்தியாவில் COVID-19 முடியும் போது we will cross about 7% அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளோட டார்கெட் 3.5, we are going to cross by 7%. அப்போ எவ்வளோ நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்றது இதில் தெரியுது பிகாஸ் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். ஆனால்
where they are utilizing, we don't know that. சரியா, that is like irony of India. Whatever it is, இப்போ இப்படி அதிகமாகறனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக it will affect the இந்தியாவோட கிரேட். அண்ட் தென் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் இந்தியாவுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹட்டேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஐஎம்எஃப் மெம்பராக இருக்கக்கூடிய 50க்கு மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து ஃபிஸ்கல் கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு பாலிசிஸ் கொடுப்பாங்க, எப்போல்லாம் நீங்கள் கடன் வாங்கலாம், எந்தெந்த சுச்சுவேஷனை எப்படியெல்லாம் நீங்கள் சரி பண்ணலாம், ஃபிஸ்கல் டெஃபிசிட் எப்படி, லோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற ஐடியா கொடுக்கக்கூடிய குரூப் தான். அது இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் அமைக்கப்படலை. அதுக்கு என்கேசிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் ஆல்ரெடி they made, but still there is a problem of like appointing. சரியா, ஸோ இதுதான் அந்த ஃபிஸ்கல் கவுன்சில். அது அப்பாயின்ட் பண்ணப்பட்டால் இட் வில் ஹெல்ப் டு கண்ட்ரோல் த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். இந்தியா டு ஹேவ் அ ஃபிஸ்கல் கவுன்சில் அப்படின்றது தான். சரியா, மேண்டேட் ஆஃப் த ஃபிஸ்கல் கவுன்சில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் 7th நியூஸ் வந்து லார்ஜ் சங்க் ஆஃப் நியூ டெபாசிட்ஸ் ஃபைண்ட் ஹேவன் இன் ஜிசெக். ஜிசெக்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற பேரில். அதுக்கான ரீசன், ஒரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கு காசு போகுது. இப்போ எஸ்எல்ஆர் கேட்டகரி யூ பீப்புள் நோ தட் ரைட். எஸ்எல்ஆர்னா வாட் இட் மீன்ஸ், எஸ்எல்ஆர்ன்ற ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ 18%, 20% வரைக்கும் லைக் பேங்க்ஸில் அவங்க வந்து அந்த டெபாசிட்ஸை வச்சுருக்கணும். அதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய லைக் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 3%. தே ஹேவ் டு ஸ்டோர் மினிமம் அமௌண்ட் ஆஃப் மணி, தட் இஸ் 3%, தட் இஸ் NDTL, நெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி. அந்த பணத்தை வந்து அவங்க சேவ் பண்ணணும் எங்கே, பேங்க்ஸில், ஆர்பிஐயில். தே ஹாவ் டு மெயின்டைன் 3% ரிசர்வ். அது மாதிரி ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ தே ஹாவ் டு மெயின்டைன் ஒன்லி இன் தி தேர் பர்மிசஸ். அவங்களோட பேங்க் பர்மிசஸில் தான் மெயின்டைன் பண்ணணும், பட் தே ஹாவ் டு மெயின்டைன். அதில் 18% இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த 18% அப்படின்றப்போ தே கேன் மெயின்டைன் பை கேஷ், தே கேன் மெயின்டைன் பை கோல்டு செக்யூரிட்டிஸ் எக்ஸெட்ரா, பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஆனால் இப்போது நிறைய பேர் வந்து பேங்க்ஸில் லோன் வாங்க போகாதனால நிறைய பீப்புள் வந்து லோன் வாங்க போகலை. லோன் கொடுக்குறதுலேயும் பேங்க்ஸ் வந்து தடுமாறுறாங்க. ஏன்னா இஎம்ஐ இஷ்யூஸ், சேலரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். அப்போ அவங்க சேஃபாக ஒரு இடத்துல அந்த மணியை வந்து வச்சுட்டு பேங்க்கில் வச்சுட்டு இருந்தால் தேர் இஸ் நோ யூஸ். அப்போ அவங்க டெபாசிட் பண்ணணும் எங்கேயாச்சும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதிகமாக வாங்குறாங்க. இப்போ ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அவங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது. சில பேங்க்ஸ் எல்லாம் போன வருஷத்தில் இருந்த 2019 கம்பேர் பண்ணும்போது 20% வச்சுருக்க வேண்டிய இடத்துல 30%க்கு மேலே வச்சுருக்காங்களாம் நிறைய பேங்க்ஸ். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ஜிசெக்ஸில் வச்சுருக்கனால கவர்மெண்ட்டுக்கு அந்த பணம் போகுது, பட் தே வில் கெட் இன்ட்ரெஸ்ட் பேக். சரியா, புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அது வந்து பீப்புளுக்கு போக வேண்டிய லோன் வந்து இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணப்படுறதுனால கவர்மெண்ட் வில் கெட் பெனிஃபிட் ஆஃப் திஸ். ப்ராப்ளம், people will not get benefit. ஹோம் லோன் எடுக்கிறவங்க, கார் லோன் எடுக்கிறவங்க, they won't get benefit. அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராப் ஆயிருக்கு அப்படின்றத. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பீப்புள் நோ ஷார்ட் டேர்ம் இருக்குது, தட் இஸ் இன் மணி மார்க்கெட். லாங் டேர்ம் தட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடியது பேர் டி பில்ஸ்னு பேர். 90 அண்ட் தென் 180 அப்புறம் 360. 180 category, 36 how many days? 3 category வரலப்பா. 364 category. சரியா, 182, 91, 182 and the 364 categoryல வரும். 3 categoryல treasury bills can be. அதோட மெச்சூரிட்டி டைம் நான் சொன்னேன். முன்னாடி 14 இருந்துச்சு, இப்போ 14 கிடையாது. சரியா, அதே மாதிரி லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தேன் 1 year அப் டு 30 years வரைக்கும் செக்யூரிட்டிஸ் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ன்ற கேட்டகரியில் வரும்போது ட்ரெஷரி பில்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் லோன்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இட் வில் கிரியேட் பீப்புளுக்கு போக வேண்டிய லோன்ஸ் எல்லாமே இது கர்டைல் ஆகுது அப்படின்றதா. இட்ஸ் அ கில்டட் செக்யூரிட்டின்னு பேர். அதனால ஜீரோ ரிஸ்க், கண்டிப்பாக அந்த கேரண்டீட் மணி. சரியா, தட்ஸ் இட் வாஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் த டைம் ஃபார் தி MC Daily Current Affairs MCQ 25th August 2020. First question, which of the following are about participatory notes? Statement number 1, FPI or foreign portfolio investments are non-resident who invest in Indian securities like shares, government bonds, corporate bonds. Statement number 2, foreign portfolio investment is different from the foreign direct investment as it does not give investors direct ownership of the company's assets. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, consider the following statements about the Chora Museum. So statement number 1, reconverted the Chora Museum into a mosque.
Statement number 2, internal walls, pillars, domes are covered with mosaics and frescoes showing scenes of biblical stories. Stories and scenes. Okay. Statement number 3, this is the second museum after Hagia Sophia to be converted into a mosque. Second museum converted, it's a church. So options are A, 1 and 2 only, option B, 2 and 3 only, option C, 1 and 3 only, option D, all of the above. Question number 3, in regard to Greater Malay Connectivity Project, consider the following. Statement number 1, this will be the largest civilian infrastructure project in Maldives. Statement number 2, direct cargo ferry service. It will be run between India and Maldives. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, consider the following pairs. Theatre form, state, எந்த ஸ்டேட்டில் வரும் அப்படின்றது. ஸோ தேட்டர் ஃபார்ம் வந்து, ஸோ அது மாறி இருக்குன்னா, தேட்டர் ஃபார்ம் வந்து பாந்த் பேத்தர், ஸோ காஷ்மீரில் வரும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் ஸ்டேட்மெண்ட் லைக் தேட்டர் ஃபார்ம் 2 வந்து பவாய், தட் வில் பிலாங்ஸ் டு குஜராத் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன், ஆப்போசிட் சைட். தென் ஜத்ரா, தட் இஸ் பிலாங்ஸ் டு பெங்கால் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஆப்ஷன்ஸ் ஆர் A, 1 only, B, 1 and 2 only. இது எது கரெக்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். 1 and 2 only, C, 2 and 3 only, D, all of the above. Hope you people answered. Fifth one, with reference to National Council for Transgender Persons, which of the following is are correct? Option star is. Statement number 1, it is a constitutional body. Statement number 2, it aims to ensure that transgender welfare boards are set up in the national capital and the metropolitan cities only. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 6, with reference to electoral bonds, which of the following statement is are correct, is are not correct, sorry. Statement number 1, electoral bonds is a financial instrument for making donations to political parties. Statement number 2, State Bank of India is authorized to issue and encash these bonds, which are valid for 15 days from the date of issuance. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 7, a draft titled Drinking Water Supply Quality Management System Requirements for Piped Drinking Water Supply Service has been recently prepared by which of the following? A, Bureau of Indian Standard, B, option B, Niti Aayog, option C, Ministry of Jal Shakti, option D, none of them. Question number 8, with reference to Election Commission of India, consider the following statement. Statement number 1, the Constitution has barred the retiring election commissioners from any further appointment by the government. Statement number 2, the election commissioner cannot be removed from the office without the recommendation of Chief Election Commissioner. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 9, which of the following theme circuits are included in Swadesh Darshan scheme? Statement means circuit solram. First one, Himalayan circuit. Second one, Tritangara circuit. Third, coastal circuit. Fourth, Sufi circuit. Options are A, 1, 2 and 4 only. Option B, 1, 2, 3 and 4 only. Sorry, 3 only. Option C, 2, 3 and 4 only. Option D, 1, 2, 3 and 4 only. Question number 10, which of the following is are correct regarding Office of Comptroller Auditor General, that is CAG of India? Statement number 1, it is a guardian of the public purse of both centre and states. Statement number 2, the expenses of the office of CAG is decided by the Parliament. Statement number 3, CAG has no control over the issue of money from the Consolidated Fund of India. Options are A, 1 only, B, 1 and 3 only, option C, 1 and 2 only, option D, 1, 2 and 3 only. So that's all about today's current affairs and MCQ students. Hope you people answered. Thanks a lot for joining with us.